பிளே பாய் சிசி வெர்சஸ் செட்டியப்பட்டு. பிளே பாய்ஸ் வந்து டாஸ் சூஸ் பண்ணி நாங்கள் பவுலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளே பாய்ஸ் அன்னைக்கிலேருந்து ஓப்பனிங் பவுலர் ரூபன் வந்திருக்காரு. ஓப்பனிங் பவுலர் ரூபன், ஸ்ட்ரைக்கில் கார்த்தி செட்டியப்பட்டியிலேருந்து. ஃபர்ஸ்ட் ஒன் உள்ளே வந்தார், பேட்டில் ஆடி இருக்காரு, கீப்பர் ஓடி போய் எடுத்திருக்காரு. அதன் மூலயமா ஒரு ரன் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செட்டியப்பட்டி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஜீவா, அருந்தக்கிலேருந்து ரூபன், விட்டுத்தட்ட முயற்சி, கீப்பர் கைவசம். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ஜீவா ஸ்லாட்ல இருந்துச்சு, இருந்தாலுமே கீழே குத்துனவொன்னே கீழே வந்த காரணத்தினால இந்த பாலை டாட் அவுட் ஸ்டார்ட் பண்றாரு ரூபன். இங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்துச்சு, இருந்தாலுமே அங்கேயே தொங்கிருச்சு. அதன் காலையமா அவரே போட்டு அவரே பிடிக்க முயற்சி, இருந்தாலுமே கேட்ச் டிராப். அதன் மூலியமா ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கார்த்தி ஸ்லாட்ல இருந்துச்சு, இருந்தாலும் தொட்டு விட்டு ஒரு ரன்னுக்கான முயற்சி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்துச்சு, நியூ பால் விண்டுக்கே எடுத்துட்டு போகணும்னு பார்த்தா அங்கே ஃபீல்ட் ரெடி ஆயிட்டாருங்க. கை மேலே கேட்சி, ஜீவா தன்னோட விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். செட்டியப்பட்டி ஒரு ஓவருக்கு 3 ரன் ஆடி இருக்காங்க. பிளே பாய்ஸ் அணிக்காக 2வது ஓவர் போட பிரதீப் வந்திருக்காங்க. 2வது ஓவர் போட பிரதீப். ஸ்ட்ரைக்கில் கார்த்தி நின்று வந்துச்சு, இருந்தாலும் பேட்டில் ஆடி இருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் செந்தில் லென்த்தில் வச்சார் இந்த பாலை, லெக் பை. நெக்ஸ்ட் ஒன் நின்று வந்துச்சு, இருந்தாலுமே ஃபீல்டர் வந்து பார்த்தாரு, இல்லைங்க கேட்ச் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி மடக்கி அடிக்க முயற்சி, இருந்தாலுமே கீப்பர் கைவசம். டாட் பாலிங்க, டாட்டுங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்துச்சு, குறுக்க கொடுத்தாரு, அவன் ஃபீல்டு ரெடி ஆயிட்டான்னு பார்த்தா கை மேலே கேட்சி. செட்டியார்பேட்டிலேருந்து 2 பேட்ஸ்மேன் கேட்ச் மூலியமா தன் விக்கெட்டை விட்டு வெளியேறாங்க. போன பால் விக்கெட். அதனால நியூ பேட்ஸ்மேன் அஜித் ஸ்ட்ரைக்கில் கீழே ஆட்டு போயிருக்காரு. அவன் ஃபீல்டு ரெடி ஆயிட்டாரு, இருந்தாலுமே 2 ரன்னுக்கான முயற்சி. 2வது 2 வேகமாக ஓடுறாங்க. த்ரோ லேட்டான காரணம் 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அஜித். இங்க செட்டியார்பட்டி 2 ஓவருக்கு 7 ரன் ஆடி இருக்காங்க, 2 விக்கெட் வந்து. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ரூபன் இங்க தேர்ட் ஓவர் போட வந்திருக்காரு பிளே பாய்ஸ் அணிக்காக. ஸ்ட்ரைக்கில் செந்தில்குமார் லென்த்தில் வச்சாரு, இருந்தாலுமே பேட்டில் பட்டி இருக்கு. ஸ்ட்ரைக்கில் அஜித். செகண்ட் ஒன் லென்த்தில் இருந்துச்சு இந்த பால், அவரே போட்டு பிடிக்க முடியுமா? போன வாட்டி மிஸ் பண்ணாரு, ஆனால் இந்த வாட்டி கரெக்டாக பிடிச்சிருக்காரு ரூபன். இங்க போன பால் விக்கெட்டு, அதன் காரணமாக இந்த பால் பாரத் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் லென்த்தில் வச்சாரு, இருந்தாலுமே கீழே ஆட்டிருக்காரு இந்த பாலை. இந்த பாலை ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் உள்ள வந்துச்சு, கரெக்டான யாக்கரு, அவரே போட்டு எடுத்திருக்காரு. டேட்டு கிட்டா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பாரத் நல்ல ஸ்டார்ட்டுங்க, ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் செந்தில். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்துச்சு, கீழே ஆடி இருக்காரு, அங்கே ஃபீல்டர் ரெடி ஆயிட்டாரு. 2 ரன்னுக்கான முயற்சி, அங்கே ஒரு சின்ன பம்பல், அதன் மூலியமா 2 ரன்னு. செட்டியார்பட்டி 3 ஓவருக்கு 13 ரன் எடுத்திருக்காங்க, 3 விக்கெட் விட்டு. பிளே பாய்ஸ் அணிக்காக 4வது ஓவர் போட சதீஷ் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பாரத். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டிக்கு வந்தாரு, இருந்தாலும் தடவை ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் குயிக்காக வந்திருக்காரு, அதன் காரணமாக 1 ரன் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் செந்தில் ஸ்லாட்ல இருந்துச்சு, குறுக்க கொடுத்தாரு, கேப்ல அடிச்சிருக்காரு. 6ஆ 4ஆன்னு பார்க்கணும். அங்க 4 கொடுத்துருக்காங்க. போன பால் பவுண்டரிங்க. நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்டாரு, ஆஃப் சைடு 1 பவுன்ஸ் ஃபீல்டு கைக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் பாரத் கட் பண்ணி விட்டுருக்காரு ஆஃப் திசையில். 2 ரன்னுக்கு முயற்சி, ஃபீல்டு வந்து எடுத்துட்டாரு, இருந்தாலுமே 2 ரன் வேகமாக ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் பாரத் லென்த்தில் வச்சாரு, இருந்தாலுமே தரையோட ஆடி இருக்காரு, ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. அதன் காரணமாக 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலும். ஸ்ட்ரைக்கில் செந்தில்குமார் லென்த்தில் இருந்துச்சு, இந்த பால் பின்னாடி போச்சு, அதனால் நம்ம திருப்பி காட்ட முடியல. 4 ஓவருக்கு செட்டியார்பட்டி 24 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போட கார்த்தி வந்திருக்காரு பிளே பாய்ஸ் அணிக்காக. ஸ்ட்ரைக்கில் பாரத் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டர் நிற்கிறார் ரெடியா. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் திசையில் வந்த பந்து ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டர் கைக்கு தேர்ட் பவுன்ஸில் போச்சு, இருந்தாலுமே 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் திசையிலே அடிச்சிருக்காரு, இந்த பாலையும் வர விட்டு அங்கே ஃபீல்டர் கைக்கு போயிருக்கான்னு பார்க்கணும். இல்லைங்க, அங்கே சின்ன மிஸ்ஃபீல்டு, அதன் காரணமாக 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலும். போன பால் 2 ரன்னு. நெக்ஸ்ட் ஒன் லோட்டாஸாக வந்துச்சு, அவரே போட்டு பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் செந்தில் ஸ்லோயராக போட்டாரு, இருந்தாலுமே பேட்டில் ஆடி இருக்காங்க. 1 ரன்னுக்கான முயற்சி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பாரத் இங்கே லென்த்தில் வச்சாரு இந்த பால் கரெக்டாக.
பைஸ் மூலியமா லாஸ்ட் பால் ஒரு ரன் ஆக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செட்டியார்பட்டி 31 அடிச்சிருக்காங்க. 32 டார்கெட் பிளே பாய்ஸுக்கு. 30 பந்து 32 ரன் தேவை. செட்டியார்பட்டியிலேருந்து முதல் ஒரு போட கார்த்தி வந்திருக்காரு. அதே மாதிரி பிளே பாய்ஸ்லேருந்து ஓப்பனிங் பேரா ஆசிப் மற்றும் பரத் வந்திருக்காங்க. செட்டியார்பட்டியிலேருந்து ஓப்பனிங் பவுலர் கார்த்தி ஃபர்ஸ்ட் பால் டிஃபன் போயிருக்காரு. இருந்தாலுமே ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிளா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிளே பாய்ஸுங்க. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் பாரத் இங்க இறங்கி போனாரு. இருந்தாலுமே குத்து நேரத்தில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அதன் மூலமா கீப்பர் கைவசம் டாட் பாலை பதிவு பண்றாரு கார்த்தி இங்க. தேர்ட் ஒன் வெயிட்டிங்கான முயற்சி பேட்ல ஆடி இருக்காங்க. ஃபீல்டர் குயிக்கா வந்தாங்க. இருந்தாலுமே 2 ரன் ஓடிட்டு இருக்காங்க. போன பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் குறுக்க கொடுத்தாரு. ஒரு சின்ன எட்ஜி பரத் இங்க விக்கெட் எடுத்து வெளியேறுகிறார். பால் டாட்டு நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல ரமேஷ் இங்க இறங்கி போனாரு. பேட்ல ஆடி இருக்காரு. செட்டியார்பேட்டில செகண்ட் ஓவர் போட செந்தில்குமார் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல ரமேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் போயிருக்காரு. இருந்தாலுமே ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல ஆசிப். செகண்ட் ஒன் விட்டுத்திட்ட முயற்சி பேட்ல ஆடி இருக்காரு. அங்க ஃபீல்டர் கரெக்டா வந்துட்டார். போன பால் சிங்கிள் இங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ்க்கான முயற்சி பேட்ல பட்டிருக்கு. அவங்க செம்ம ஃபீல்டிங் அங்க. போன பால் சிங்கிள். விட்டுத்திட்ட முயற்சி பேட்ல ஆடி இருக்காரு. அங்க ஃபீல்டர் கைக்கு போயிருக்கான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல ரமேஷ் மேல தூக்கி விட்டுருக்காரு. அங்க ஃபீல்டர் குயிக்கா இருக்காருன்னு பார்ப்போம். இல்லங்க 1 பவுன்ஸ் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. அங்க சின்ன மிஸ் ஃபீல்டு, அதன் காரணமா 2 இங்க 3 ஆகுது. அடிச்சா இல்லங்க. ஸ்ட்ரைக்ல ஆசிப். போன பால் 3 ரன் ஓடி எடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒரு சிக்கி ஸ்டார்ட்கான முயற்சி பேட்ல பட்டிருக்கு. லெக் சைடு ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க கீப்பர். நம்மளால காட்ட முடியல. இருந்தாலுமே 2 ரன் ஓடிட்டு இருக்காங்க. 2 ஓவருக்கு பிளே பாய்ஸுங்க 13 ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு போட்ட கார்த்தி இங்க. ஸ்ட்ரைக்ல ரமேஷ் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. வலை விட்டு கண்டிப்பா 2க்கான முயற்சி இருக்கும். வேகமா ஓடிட்டு இருக்காரு இங்க. நான் ஸ்ட்ரைக்ல அம்பே டிசிஷன் இங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. 2 ரன் 1 கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இந்த பால் போன பால் டபுள். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் திஸ்ல அரைஞ்சிருக்காரு. அங்க 1 பவுன்ஸ் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங்கு. ஸ்ட்ரைக்ல ஆசிப். நெக்ஸ்ட் ஒன் டிரைவுக்கு போயிருக்காரு. இருந்தாலுமே அங்க ஃபீல்டர் போட்டு வச்சிருக்காங்க இந்த பாலுக்கு. ரமேஷ். நெக்ஸ்ட் ஒன் விட்டுத்தட்ட முயற்சி கரெக்டாக பேட்ல ஆடி இருக்காரு. அங்க ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. போன பால் சிங்கிள். ஸ்ட்ரைக்ல ஆசிப் ரிவர்ஸ்க்கான முயற்சி கீப்பர் கைவசம் டாட் பால் இங்க. போன பால் டாட்டிங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒரு சின்ன சிக்கி ஸ்டார்க்கான முயற்சி கரெக்டா பவுலர் மண்டைக்கு மேலே அடிச்சு ஓடி இருக்காங்க. பிளே பாய்ஸ் 3 ஓவருக்கு 19 அடிக்காங்க. மீதமுள்ள 12 பாலுக்கு 13 ரன் ஆனுன்னு சொல்லியிருக்காங்க கமிட்டி இங்க. செட்டியப்பட்டில இருந்து 4வது ஒரு போட ஹரி வந்திருக்காரு. பின்னாடி தூக்கி விட்டாரு. அது நம்மளால காட்டவே முடியாது. அதன் காரணமாக ஒரு ரன் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட்னால 2வது ரன் ஓடி கம்ப்ளீட் பண்றாங்க இங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல ஆசிப் டிரைவுக்கு போயிருக்காருங்க. கரெக்டாக அவங்க ஃபீல்டர் போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல ரமேஷ். நெக்ஸ்ட் ஒன் லோயரா உள்ள வந்தாரு. ஃபீல்டர் கைக்கு போயிருக்காங்க. இல்லைங்க கேரி ஆகல. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல ஆசிப் விட்டுத்தட்ட முயற்சி பேட்ல ஆடி இருக்காரு. கீப்பருக்கு பின்னாடி போயிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் விட்டுத்தட்ட முயற்சி அவங்க ஃபீல்டர் தடுக்கி இருக்காங்க. இருந்தாலுமே ஒரு ரன்னு 1 டபுள் ஆக்க முயற்சி. 2 ரன் ஓடிட்டு இருக்காங்க. அடிச்சு அவுட்டான்னு பார்த்தா இல்லைங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல ரமேஷ் விட்டுத்தட்ட முயற்சி. அதே ஃபீல்டரு சேம் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. டேர் டிக்கெட்டுங்க. சரியான டேர் டிக்கெட்டு. முக்கியமான நேரத்தில் முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கார்த்தி இங்க ஃபீல்டிங் மூலயமா. லாஸ்ட் பால்ல ஒரு ரன் அவுட்டு. அதன் காரணமாக நியூ பேட்ஸ்மேன் ரூபன் இங்க ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. 6க்கு 6 தேவை. பவுலர் செந்தில்குமார். ஸ்ட்ரைக்ல ரூபன் உள்ள வந்தாரு. தெளிவா பேட்ல ஆடி இருக்காரு. அங்க ஃபீல்டர் கைக்கே போயிருக்கான்னு பார்ப்போம். இருந்தாலுமே 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. போன பால் 2 ரன். ஸ்ட்ரைக்ல ரூபன் ஸ்லாட்ல இருந்துச்சு. குறுக்க கொடுத்தாரு. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. முக்கியமான இடத்துல முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு செந்திலுங்க அவங்க டீமுக்காக. ஸ்லாட்ல இருந்துச்சு. ஒரு நிக்க இருந்துச்சு. பட் கேரி ஆகல. இருந்தாலும் நிக்க வச்சு ஓடி இருக்காங்க. அங்க ஒரு ரன் அவுட்டை பார்க்க முடியுமா? கண்டிப்பா ரன் அவுட்டுங்க. 3க்கு 4 தேவை. ஸ்ட்ரைக்ல ஆசிப். பவுலர் எண்ட்ல செந்தில்குமார். விட்டுத்தட்ட முயற்சி. 2க்கு 3 தேவைங்க. இதுல நியூ பேட்ஸ்மேன்
2க்கு 3ல பிரதீப் ஸ்ட்ரைக்ல பைஸ் மூலமா ஒரு ரன் ஓடி இருக்காங்க. 2வது ஓவருக்கான முயற்சி ரொம்ப இக்கட்டான நேரத்துல பிரதீப் உள்ள வந்திருக்காரு. 1க்கு 1 ஆடணும். மேட்ச் டிராயிங்க. 1க்கு 1 ஆடணும். ஃபீல்டிங் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிரதீப் இங்க என்ன பண்ண போறான்னு தெரியல, பாப்போம். 1க்கு 1 ஆட்ட சமநிலையில் இருக்கு. புட்டுத்தட்ட முயற்சி அங்க மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாங்க லைட்டா, அதனால ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. பிளே பாய்ஸ் அணில இருந்து ரொம்ப நல்லா ஒரு எண்ட பிடிச்சி ஆடி கொடுத்துருந்தாரு.